ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரிஸ்க் கம்மி பண்ணி ரிட்டர்ன்ஸ் எப்படி அதிகப்படுத்தலான்றதை பார்க்கலாம். எஸ்டிபினா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். நீங்க லம்சமா இன்வெஸ்ட் பண்ற மணியை டெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் லம்சம் மணி வச்சிருப்பாங்க, அதை மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதே அவங்க 15 lakhs லம்சமா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிளஸ் இன்னொரு 15 lakhs எஸ்டிபி மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். எதனால இந்த மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும்னா, டெட் ஃபண்ட்ல ரிமைனிங் மணி 91,000 rupees இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரிஸ்க் கம்மி பண்ணி ரிட்டர்ன்ஸ் எப்படி அதிகப்படுத்தலான்றதை பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு எஸ்சிபி பத்தி தெரியும், நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எஸ்டிபி பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது நீங்க லம்சமா ஒரு மணி வச்சிருக்கீங்க, அந்த மணியை ப்ரொடெக்ட் பண்ணி எஸ்ஐபி மெத்தட் இன்வெஸ்ட் பண்றது தான் எஸ்டிபி ஆப்ஷன். இது ஒரு அட்வான்ஸ் மெத்தட் ஆஃப் எஸ்ஐபின்னு கூட சொல்லலாம். எஸ்டிபியை சூஸ் பண்ணலாமா வேணாமான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு 10 lakhs மணி இருக்கு. அந்த 10 lakhs ஒரு ப்ராடக்ட் ஏல இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த ப்ராடக்ட் ஏ 15 lakhs கொடுக்குது. அதே ப்ராடக்ட் பி பார்த்தீங்கன்னா இந்த 10 lakhs மணிக்கு 20 lakhs ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஆப்வியஸாக நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பியை தான் சூஸ் பண்ணுவோம். 20 lakhs நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இதே இன்னொரு ஆப்ஷன் பார்ப்போம். நீங்கள் 10 lakhs ரூபி மணியை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட கம்மியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, -10% கொடுக்குது. அதாவது 9 lakhs rupees தான் உங்களுக்கு கிடைக்குன்னு நான் சொல்கிறேன். இன்னொரு ஆப்ஷனில் உங்களுக்கு 10 lakhs ரூபி கம்மியாகாது, அது சேஃபாக இருக்கும், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்கிறேன். எல்லாரும் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பாக அந்த ப்ரொடெக்ஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ்டிபின்னு வரும்போது அந்த லம்சம் மணியை ப்ரொடெக்ட் பண்ணிப்பீங்க, ப்ளஸ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எஸ்டிபினா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுற மணியை டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த டெட் ஃபண்ட்லேருந்து ஃபிக்ஸ்டாக வீக்லி ஆர் மந்த்லி ஈக்விட்டி ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எஸ்ஐபியோட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ப்ளஸ் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்க டெட் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் எஸ்டிபி சூட்டபிளாக இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வேணும்னு நினைக்கிறீங்க, அதே சமயம் உங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணி ரிட்டர்ன்ஸை பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு டெட் ஃபண்ட் உங்கள் கார்பஸை சேஃப்டியாக வச்சுக்கும், அதே சமயம் நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸை பெட்டராக க்ரோ பண்ணியும் கொடுக்கும். ஸோ எனக்கு சேஃப்டி ப்ளஸ் க்ரோத் ரெண்டும் வேணுன்றவங்க எஸ்டிபியை சூஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஃபேமிலியில் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிராண்ட் சில்ட்ரன்ஸுக்கு ஒரு கிஃப்ட் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் க்ரியேட் பண்ண நினைக்கிறாங்கன்னா அதுக்கு எஸ்டிபி ஆப்ஷன் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அவங்க ஒரு லம்சம் மணியை இந்த மாதிரி டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஈக்விட்டி எக்ஸ்போஷருக்கு சிஸ்டமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கார்பஸை க்ரியேட் பண்ணலாம். அந்த கார்பஸ் மூலிமா அவங்க சைல்டு எஜுகேஷனுக்கோ மேரேஜுக்கோ அவங்க பிளான் பண்ணலாம். மெயினாக எஸ்ஐபியில் ருபி காஸ்ட் ஆவரேஜ் ஆகும். அதே மாதிரி எஸ்டிபி மெத்தடில் நம்ம லம்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இங்கேயும் ருபி காஸ்ட் ஆவரேஜ் ஆகுது, நம்ம லம்சம் மணியும் சேஃபாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் லம்சம் மணி வச்சுருப்பாங்க, அதை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதே அவங்க மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது என்கிட்ட மணி இல்லை, இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எஸ்டிபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்லோவாக மந்த்லி பேஸிஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு. ரிமைனிங் ஃபண்ட்ஸ் டெட் ஃபண்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது அதிகமான மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது உங்கள் கார்பஸை பெட்டராக ருபி காஸ்ட் ஆவரேஜ் ஆகும். லோயஸ்ட் என்ஏவியில் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாகவும் பண்ணுவீங்க. ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ மணி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் 50% எஸ்டிபியாக கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரிமைனிங் 50% லம்சமாக கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருக்கேன், நான் லம்சம் ப்ளஸ் எஸ்டிபி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் ஒரு 30 lakhs மணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 15 lakhs லம்சமாக ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ளஸ் இன்னொரு 15 lakhs எஸ்டிபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எதனால் இந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா, சப்போஸ் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா எஸ்டிபி ரிட்டர்ன்ஸ் பெட்டராக கொடுக்கும். மார்க்கெட் கண்டினியூஸாக புல் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லம்சம் மணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிட்டர்ன்ஸ் பெட்டராக கொடுக்கும். மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 50% எஸ்டிபி 50% லம்சம் மணி அப்படியே இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருந்தால். இல்லை நான் ரொம்ப கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர், அதே சமயம் ஈக்விட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 30 lakhs கார்பஸை ஃபுல்லாகவே நீங்கள் எஸ்டிபியில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து சிஸ்டமேட்டிக்காக ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு எஸ்டிபி மெத்தடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எஸ்டிபிலையும் உங்களுக்கு மணி அலோகேட் பண்ணலாம், இன்க்ரீஸ் டிக்ரீஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கால்குலேஷன் பார்ட் பார்க்கலாம். 15 lakhs ரூபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த எஸ்டிபி மெத்தடில். ஜூன் 2015லேருந்து ஜூன் 2025 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது 30,000 rupees மந்த்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க சினாரியோ 1, சினாரியோ 2 20,000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் ரிட்டர்ன்ஸ் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எஸ்டிபி மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்கலாம். இப்போ சினாரியோ 1ல் பார்த்தீங்கன்னா 15 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஜூன் மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க 2015ல்.
ஜூலைலேருந்து எஸ்டிபி ஃபிக்ஸ்டாக நீங்கள் 30,000 rupees ஈக்விட்டி ஃபண்டுக்கு பண்ணுறீங்க. 60 months ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. அதாவது 5 yearsக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. டோட்டலாக 18 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க ஈக்விட்டி ஃபண்டுக்கு. ரிமைனிங் மணி வந்து பார்த்தீங்கன்னா 91,000 rupees உங்களுக்கு டெட் ஃபண்ட்லேயே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கப்புறம் 5 years நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல, அந்த கார்பஸ் க்ரோ ஆகிட்டே வருது. அந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் ஃபைனலாக இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 71,34,543 rupees க்ரோ ஆயிருக்கு. அந்த 15 lakhsலேருந்து 18 lakhs ஈக்விட்டி ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. அந்த 18 lakhs வந்து 71 lakhs இருக்கு. ஸோ ப்ளஸ் டெட் ஃபண்டில் ரிமைனிங் மணி 91,000 rupees இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 72,26,000 rupees உங்களுக்கு கார்பஸ் க்ரோ ஆயிருக்கு. டோட்டல் ப்ராஃபிட் மட்டும் 57 lakhs உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஃபண்டு காமிக்கிறது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். எக்ஸ்பெக்டேஷன் வைஸ் 12 to 30% நீங்கள் வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போ இருக்க கரண்ட் ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்கு இந்த ஃபண்ட்ஸை லாஸ்ட் 10 years என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நான் காமிக்கிறேன். இதே சினாரியோ 2 பார்க்கலாம். சினாரியோ 2 வந்து பார்த்தீங்கன்னா 15 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதுலேருந்து 20,000 rupees நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. 20,000 rupees மந்த்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 106 months நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. இதே சினாரியோ 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 5 years தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. இதில் ஆல்மோஸ்ட் மோர் தென் 8 years நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 20,000 rupees மந்த்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க 15 lakhsலேருந்து. ஜூன் மந்த் 2015 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 15 lakhs. ஜூலை 2015லேருந்து நீங்கள் 20,000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே வரீங்க. அப்படி பண்ணும்போது ஈக்விட்டி ஃபண்டில் 66,75,000 rupees உங்கள் கார்பஸ் கொடுத்துருக்கு. டெட் ஃபண்டில் வந்து 2,247 rupees இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஃபைனலாக 66,77,869 rupees உங்களுக்கு கார்பஸ் க்ரோவாக இருக்குது. சினாரியோ 1ல் டோட்டல் ப்ராஃபிட் மோர் தென் 57 lakhs கொடுத்துருக்கு. சினாரியோ 2ல் பார்த்தீங்கன்னா மோர் தென் 51 lakhs கொடுத்துருக்கு. அதே மாதிரி சினாரியோ 1ல் 30,000 rupees மந்த்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ அதிக மணியை ஷார்ட் டியூரேஷனில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபண்டை க்ரோ பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க. இதே சினாரியோ 2ல் பார்த்தீங்கன்னா 20,000 rupees தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. மோர் தென் 8 years நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு 51 lakhs ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதில் 57 lakhs ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா சினாரியோ 1 சூஸ் பண்ணலாம். அதிக மணியை ஃபஸ்ட்டு 5 years நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதே கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்லோவாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சினாரியோ 2 ஆப்ஷனை பேஸ் பண்ணி. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த வாலட்டிலிட்டி எலிமினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி எஸ்ஐபியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவீங்க. ஸோ உங்கள் கார்பஸ் ருபி காஸ்ட் ஆவரேஜ் மூலிமா நல்லா க்ரோ ஆகும். வாலட்டிலிட்டியும் எலிமினேட் பண்ணும் டெட் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால. ஸோ எஸ்டிபி மெத்தடை நீங்கள் லம்சம் பண்ணி வச்சிங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கார்பஸை ப்ரொடெக்ட் பண்ணி பெட்டராக க்ரோ பண்ண பாருங்கள். உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங், இந்த மாதிரி பர்சனலைஸ் எஸ்டிபி பிளானிங், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணுன்றவங்க நான் கொடுத்துக்க நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.